வணக்கம் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளுக்காக சஞ்சனா. கௌரி விஸ்வநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். 7வது நாளாக தொடரும் ஜாக்டோ ஜியோ போராட்டம். அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை. மாணவர்கள் நலன் கருதி பணிக்கு திரும்ப வேண்டும். ஆசிரியர்களுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். வங்கி லாக்கரை உடைத்து பணம் நகைகள் கொள்ளை. காவல்துறையினர் முனைப்பான விசாரணை. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம். சவரன் 25,032 ரூபாய்க்கு விற்பனை. பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தவே வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 7வது நாளாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரசு பேச்சுவார்த்தை அழைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் பிரகாஷ். ஜாக்டோ ஜியோ சார்பில் 7வது நாளாக தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 9 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி கடந்த 7 நாட்களாக பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுகிறார்கள். பிரதான கோரிக்கையாக தங்களுடைய பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக கொண்டு வர வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், நிலுவை இருக்கக்கூடிய 21 மாத சம்பளத்தை உடனடியாக வழங்கிட வேண்டும், இடைநிலை ஆசிரியர்களுக்கு மத்திய அரசு இணையான சம்பளத்தை வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. குறிப்பாக இந்த போராட்டத்தின் நிறைவாக தொடர்ச்சி தங்களுடைய கோரிக்கை அரசு ஏற்று உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் தொடர்ந்து தங்களுடைய வேலைநிறுத்த போராட்டம் நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். கடந்த 7 நாட்களாக பல்வேறு சாலை மறியல்கள் அதே போல சிறைநிறுவன போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த நிலையில் இன்று மதியம் மதுரை இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் இந்த வழக்கானது வருகிறது. இந்த வழக்கினுடைய முடிவை பிறகு தங்களுடைய அடுத்த நடவடிக்கை அவர்கள் எடுக்கப்படுவதாக கூறியுள்ளார்கள். மேலும் அடுத்த தரப்பில் உடனடியாக ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் தங்களுடைய வேலை நிறுத்தத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை விடுத்துள்ளார்கள். இந்த நிலையில் நாளைய தினம் தற்காலிக ஆசிரியர்கள் நியமிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு ஏற்கனவே அரசு தரப்பு தெரிவிக்கிறது. இந்த நிலையில் இந்த தற்காலிக ஆசிரியர்களான நியமிக்கப்பட்டாலும் தங்களுடைய போராட்டமானது தொடரும் என்றும் உடனடியாக அரசு தங்களுடைய கோரிக்கையை ஏற்க வேண்டும், இல்லை என்றால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இந்த அரசு எங்களுடைய 9 அம்ச கோரிக்கையை நியாயம் என்ற அந்த கோரிக்கையை உள்வாங்கி பேச மறுக்கின்ற அந்த அரசு உடனடியாக ஜாக்டோ ஜியோ தலைவர்களை அழைத்து பேசி உடனடியாக தீர்வு காண வேண்டும். எனவே இந்த அரசு 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடத்துகின்ற இந்த போராட்டத்தில் அதை உட்கார்ந்து பேசுங்கள், எங்களுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்கள் உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வரும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இங்கே தாம் இருக்கக்கூடிய இந்த ஏழகம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். இந்த பகுதி முழுவதும் பரபரப்பாகவே காணப்படுகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு ஈடுபடுகிறார்கள். மேலும் இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இன்று மதியம் ஜாக்டோ ஜியோ வழக்கானது வருவதற்காக காத்திருக்கிறார்கள். இந்த வழக்கினுடைய முடிவை பொறுத்து தங்களுடைய அடுத்த நடவடிக்கை அவர்கள் எடுப்பதாகவும் கூறியுள்ளார்கள். வேந்தர் செய்திகளுக்காக 7 ஒளிப்பதிவாளர் பாடாவுடன் பிரகாஷ். மாணவர்கள் நலன் கருதி ஆசிரியர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரின் பின்னணியில் அரசியல் கட்சிகள் இருப்பதாக அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை ராயபுரத்தில் நடைபெற்ற நலத்திட்ட விழாவில் கலந்து கொண்ட அமைச்சர்கள் ஜெயக்குமார், சரோஜா ஆகியோர் 1036 பயனாளிகளுக்கு தாலிக்கு தங்கம் வழங்கினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என ஸ்டாலின், தினகரன் ஆகியோர் பல்வேறு வகையில் முயற்சி செய்வதாக குறிப்பிட்டார். ஆட்சி கவிழும் என ஸ்டாலின் கூறியது கனவாகவே இருக்கும் என்று கூறினார். ஜாக்டோ ஜியோ அமைப்பினரிடம் ஏற்கனவே பல முறை பேச்சு நடத்தி அரசின் சிரமங்களை எடுத்து கூறியிருப்பதாக தெரிவித்தார். யாரையும் நிர்பந்திக்க வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் கூறினார். மாணவருடைய எதிர்கால கருதுங்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள், அரசு ஊழியர்கள், அதே போன்று பொதுமக்களுடைய வேண்டுகோள் முழுமை அளவிற்கு ஆசிரியர்கள் தங்களுடைய கடமை ஆற்ற வேண்டும் என்பது. எனவே அரசுடைய இந்த வேண்டுகோளை ஏற்று உடனடியாக அவர்கள் பணிக்கு திரும்பி மீண்டும் அவர்கள் கடமையாற்ற வேண்டும் என்பதுதான் அரசுடைய விருப்பம். எனவே நிச்சயமாக அவர்கள் திரும்புவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது.
தற்காலிக ஆசிரியர்களை இன்று பணி நியமனம் செய்ய இருந்த முடிவை பள்ளிக்கல்வித்துறை திடீரென ஒத்திவைத்துள்ளது. பழைய ஓய்வூதிய முறையை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தமிழகம் முழுவதும் இன்று 7வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மாணவர்கள் நலனை கருதி அரசு பள்ளிகளில் 10,000 ரூபாய் தொகுப்பூதியத்தில் தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்க அரசு ஆணை பிறப்பித்தது. அதனை மாவட்டங்களிலும் தற்காலிக ஆசிரியர்கள் நியமனத்திற்காக விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இன்று முதல் அவர்கள் பணியில் நியமிக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்ட ஆசிரியர்கள் திரும்பி வருவதற்காக இன்று மாலை வரை காத்திருக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. எனவே நாளை வரை தற்காலிக ஆசிரியர்களை நியமிக்கும் முடிவை பள்ளி கல்வித்துறை ஒத்திவைத்துள்ளது. இதனிடையே ஆசிரியர்கள் போராட்டம் காரணமாக அமைச்சர் செங்கோட்டையன் பள்ளி கல்வித்துறை செயலருடன் ஆலோசனை மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து தலைமை செயலர் கிரிஜா வைத்தியநாதனுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். பிரதமர் மோடி அடுத்த மாதம் 10ஆம் தேதி திருப்பூருக்கும் 19ஆம் தேதி கன்னியாகுமரிக்கும் வர இருப்பதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தின் முன்னேற்றத்திற்காக கொண்டுவரப்பட்ட எந்த திட்டத்தையும் வைகோ ஆதரித்தது இல்லை என கூறினார். பிரதமருக்கு எதிராக நடைபெற்ற கருப்பு கொடி போராட்டத்தால் அவரது பெயருக்கும் புகழுக்கும் பாதகம் ஏற்பட போவதில்லை என கூறினார். திமுக சார்பில் அமைக்கப்படும் மெகா கூட்டணிக்கு மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என குறிப்பிட்டார். பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி உரிய நேரத்தில் நிச்சயமாக அறிவிக்கப்படும். பாரதிய ஜனதா கட்சி அமைக்கக்கூடிய அல்லது பாரதிய ஜனதா கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய அந்த கூட்டணி தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் 30 இடங்களை கைப்பற்றும் இன்றைய நிலையில் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. திருச்சி சமயபுரத்தில் உள்ள பொதுத்துறை வங்கியின் சுவரை துளையிட்டு உள்ளே நுழைந்த கொள்ளையர்கள் பல கோடி ரூபாய் பணம், நகைகளை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சமயபுரம் சுங்கச்சாவடி அருகே உள்ள இந்த வங்கியின் சுவரில் துளையிட்டு உள்ளே சென்ற மர்ம நபர்கள் கேஸ் வெல்டிங் மூலம் பாதுகாப்பு பெட்டகத்தை உடைத்து பல கோடி ரூபாய் பணத்தையும் நகைகளையும் திருடிச் சென்றுள்ளனர். கொள்ளையர்கள் பயன்படுத்திய கேஸ் வெல்டிங் மிஷின், எரிவாயு சிலிண்டர், சுத்தியல், முகமூடிகள் ஆகியவற்றை வங்கியிலேயே விட்டு சென்றுள்ளனர். இது தொடர்பாக வங்கி மேலாளர் அளித்த புகாரின் பேரில் சமயபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். வங்கிக்கு அருகில் உள்ள பல்பொருள் அங்காடி ஒன்றிலும் கொள்ளை நடைபெற்றுள்ளது. தொடர் கொள்ளை சம்பவங்களால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளனர். பொன் மாணிக்கவேலுக்கு எதிராக காவல்துறையினர் 66 பேர் மனு. தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரியாக ஓய்வு பெற்ற ஐஜி பொன் மாணிக்கவேல் செயல்பட தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜியாக இருந்த பொன் மாணிக்கவேல் பணி ஓய்வுக்கு பிறகு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக சென்னை உயர்நீதிமன்றம் நியமித்தது. விசாரணையை தொடரும்படி பொன் மாணிக்கவேலுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனிடையே சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்களை சுதந்திரமாக செயல்பட பொன் மாணிக்கவேல் அனுமதிப்பதில்லை என புகார் எழுந்தது. இந்த நிலையில் பொன் மாணிக்கவேலுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி தமிழக காவல்துறையை சேர்ந்த 66 பேர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது பொன் மாணிக்கவேல் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் சிறப்பு அதிகாரியாக செயல்பட தடையில்லை என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தமது கட்டவுட்டுக்கு பாலாபிஷேகம் செய்வது தொடர்பாக தாம் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அதற்கு மன்னிப்பு கோருவதாகவும் நடிகர் சிம்பு தெரிவித்துள்ளார். கடந்த மார்ச் மாதம் நடிகர் சிம்புவுக்கு கட்டவுட் வைக்கும் போது மதன் என்பவர் தவறி விழுந்து உயிரிழந்தார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள மதனின் இல்லத்திற்கு சென்று நேரில் சென்ற சிம்பு அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரசிகனின் உயிரிழப்பால் மனவேதனை அடைந்ததாக குறிப்பிட்டார். ரசிகர் உயிரிழப்பால் பேனர், பாலாபிஷேகம் போன்றவை வேண்டாம் என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்ததாகவும் ஆனால் அது சரியாக மக்களிடம் போய் சேரவில்லை என்றும் கூறினார். தாம் வெளியிட்ட மற்றொரு வீடியோ மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதாகவும் அதற்காக மன்னிப்பு கோருவதாகவும் சிம்பு குறிப்பிட்டார்.
ஜாக்டோ ஜியோ அமைப்பினருக்கு ஆதரவு தெரிவித்து திருவண்ணாமலை அரசினர் கலைக்கல்லூரி மாணவ மாணவியர் ஆயிரக்கணக்கானோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராடி வருகின்றனர். அவர்களது போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் திருவண்ணாமலை அரசினர் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஆயிரக்கணக்கானோர் வகுப்புகளை புறக்கணித்தனர். கல்லூரி வாயிலின் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பம்மத்துக்குளத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களின் வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தீர்வு காண கோரி வகுப்புகளை புறக்கணித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு தமிழக அரசு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைத்தனர். மேலும் பொதுத் தேர்வு நடைபெற இருப்பதால் விரைந்து வேலைநிறுத்த போராட்டத்திற்கு தீர்வு காண வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இதேபோல் சிவகங்கை மாவட்டம் மன்னார் துரைசிங்கம் கலைக்கல்லூரி மாணவ மாணவிகள் ஜாக்டோ ஜியோ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். அவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து கல்லூரியிலிருந்து பேரணியாக சென்று அரண்மனை அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூரில் அண்ணா சிலை முன்பு மறியலில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் மற்றும் அரசு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். அப்போது சங்க தலைவர்களை தனியாக பேருந்தில் ஏற்றியதை கண்டித்து ஆசிரியர்கள் மறியலில் ஈடுபட்டதால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து இரு பாலரையும் பேருந்துகளில் ஏற்றி போலீசார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் 1000க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட ஆசிரியர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். இந்த சாலை மறியலால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தமிழக அரசு உடனடியாக அழைத்து பேசி பிரச்சனையை தீர்வு காண வேண்டும். குறிப்பாக நாங்கள் கேட்கின்ற கோரிக்கைகள் மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றோம். அமைச்சர் பெருமக்கள் ஆசிரியர்கள் ஊதிய உயர்வு கேட்பதாக பொய்யான குற்றச்சாட்டுகளை எங்கள் மீது திணிக்கிறார்கள். நாங்கள் அதை கேட்டு போராடவில்லை, சமுதாயத்திற்காக போராடுகிறோம். உடனடியாக ஜாக்டோ ஜியோவை அழைத்து பேச வேண்டும். திருவள்ளூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்ததை அடுத்து 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்வதை அறிந்து ஆங்காங்கே குழுக்களாக பிரிந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து 1000க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். இதனால் பெரும்பாலான பகுதிகளில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. முதலமைச்சர் எங்களை கூப்பிட்டு கேட்கணும், எங்களுடைய குறைகள் என்னன்னு அவர் தெரிஞ்சுக்கணும். ஆனா இது வரைக்கும் நீங்க ஏன் மௌனம் காக்குறீங்க? சிபிஎஸ் நாங்க ஊதியத்துக்காக மறுபடியும் சொல்றோம், நாங்க ஊதியத்துக்காக போராடல. எங்களிடம் பிடித்தம் செய்யப்பட்ட சிபிஎஸ் தொகை எங்க? தற்காலிக ஆசிரியர்களை நீங்க நியமிச்சிருக்கீங்க, மாணவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? 100% அவங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்களா? சென்னை டிஎன்பிஎஸ்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கைது செய்யப்பட்டனர். போராட்டத்தின் போது தடுப்பு வேலிகளை இளைஞர்கள் தள்ளிவிட்டதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு தர வேண்டும், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இன்றைக்கு டிஎன்பிஎஸ்சி அலுவலகம் முன்பாக மறியல் போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்துகிறது. அரசு வேலை வாய்ப்பை, அரசு பணியிடங்களை நிரப்புவதற்கும் 56 ஜியோவை ரத்து செய்வதற்கும் அரசு முன்வர வேண்டும். அப்படி வரவில்லை என்று சொன்னால் தொடர் போராட்டத்தை தமிழகம் முழுவதும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்தும் என்று தமிழ்நாட்டுடைய அரசுக்கு எச்சரிக்கை விடுக்க விரும்புகிறோம்.
வேலூரில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 2000க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மறியலில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். அரசு ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் திருவாரூர் மாவட்டத்தில் முதல் இடைப்பருவ தேர்வு எழுத முடியாமல் மாணவர்கள் தவித்து வருகின்றனர். 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவாரூர் மாவட்டத்தில் 4500க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அரசு பள்ளிகளில் முதல் பருவ தேர்வு நடைபெறவில்லை. இன்னும் சில வாரங்களில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் ஆசிரியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. போலீசாரின் தடையை மீறி ஈரோடு பிரப் சாலையில் மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த போராட்டம் காரணமாக பிரப் சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. முன்னதாக வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக திரண்ட ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை போலீசார் அப்புறப்படுத்தினர். அப்போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. ஒரு ஆசிரியர் பெருமக்களையும் ஒரு அரசு ஊழியர் பெருமக்களையும் யாரையும் இங்கே கூடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. மறித்து கைது செய்து வண்டியில் அனுப்பிச்சு மண்டபத்தில் கிடைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதை தமிழக அரசும் காவல்துறையும் ஜாக்டோ ஜியோ உண்மையாக கண்டிக்கிறது. இந்த தருணத்தில் இந்த மாதிரி ஒரு தமிழக அரசும் காவல்துறையும் கண்டிக்காம ஜாக்டோ ஜியோ மாநில பொறுப்பாளர்கள் எல்லாமே அழைத்து உடனடியாக பேசி இந்த 9 அம்ச கோரிக்கை நிறைவேற்றணும். இந்த நேரத்தில் நான் கேள்வி தங்கம் விலை வரலாறு காணாத வகையில் 25,000 கடந்துள்ளது. ஆபரண தங்கம் ஒரு சவரன் 25,032 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் மாரியப்பன். சர்வதேச அளவில் பங்குச்சந்தை சரிவு, டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பு சரிவு உள்ளிட்டவற்றின் காரணமாக தங்கத்தின் மீதான விலையானது வரலாறு காணாத அளவில் உயர்ந்துள்ளது. ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு சவரனுக்கு 25,032 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு கிராம் ஒன்று 8 ரூபாய் உயர்ந்து 3,129 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் கடந்த ஒரு மாத காலமாகவே உலக அளவில் இருக்கக்கூடிய சர்வதேச பங்குச்சந்தைகள் சரிவு, டாலரின் மதிப்பு சரிவு ஆகியவற்றின் காரணமாக தங்கத்தின் மீதான முதலீடு 30% அதிகரித்திருப்பதாகவும் இதன் காரணமாக தங்கத்தின் விலையானது வரலாறு காணாத அளவு புதிய உச்சத்தை தொட்டிருப்பதாகவும் மேலும் இந்த விலை உயர்வானது மேலும் ஒரு வார காலத்திற்கு நீடிக்கும் என தங்க வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். தங்கத்தின் விலையானது வரலாறு காணாத அளவில் உயர்ந்திருப்பதாலும் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு சவரனுக்கு 25,032 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதால் தங்கத்தின் விற்பனையும் குறைவாக இருப்பதாகவே வணிகர்கள் தெரிவித்துள்ளனர். வேந்தர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் இன்பாவுடன் மாரியப்பன். திருப்பூரில் பல்வேறு பள்ளிகள் திறக்கப்படாத நிலையில் ஆத்திரமடைந்த பெற்றோர்கள் பள்ளிகளை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஜாக்டோ ஜியோ போராட்டம் காரணமாக திருப்பூரில் பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர்கள் வராத காரணத்தால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். திருப்பூர் தேவாங்கபுரம் நடுநிலைப் பள்ளியில் 400 மாணவ மாணவிகள் கல்வி பயிலுகின்றனர். அங்கு 7 ஆசிரியர்களுக்கு பதிலாக தற்போது 2 ஆசிரியர்கள் மட்டுமே பணியில் உள்ளதால் வகுப்புகள் இயங்கவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பெற்றோர் பள்ளியை முற்றுகையிட்டனர். அங்கேரிபாளையம் மற்றும் செட்டிப்பாளையம் ஆரம்ப பள்ளியில் ஆசிரியர்கள் இன்றி பூட்டப்பட்டு இருந்ததால் ஆத்திரமடைந்த பெற்றோர் மாணவர்களுடன் தாராபுரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். நொய்யல் வீதி, விஜயாபுரம் பகுதிகளிலும் உள்ள பள்ளிகளிலும் ஆசிரியர்கள் வராததால் பெற்றோர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் 2 நாட்கள் நடைபெற்ற நாய்கள் கண்காட்சி நிறைவு விழாவில் திறமை வாய்ந்த நாய்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. குன்னூரில் நீலகிரி கெனல் கிளப் சார்பில் 2 நாள் நாய்கள் கண்காட்சி நேற்று துவங்கியது. முதல் நாளன்று உள்நாட்டு வகையான ராஜபாளையம், கோம்பை, காரவன் ஹவுண்ட் மற்றும் வெளிநாட்டு வகையான டாபர்மேன், பீகல் உள்ளிட்ட ஏராளமான நாய்கள் கண்காட்சியில் கலந்து கொண்டன. 2வது நாளன்று காவல்துறை, இராணுவம் மற்றும் ரயில்வே போலீஸ் நிலையங்களில் குற்றங்களை கண்டறிய பயன்படுத்தப்படும் ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய்கள் இடம்பெற்றன. கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல், மோப்பத்திறன், நாய்களின் ஓடும் திறன், நாய்களின் வயது, எடை மற்றும் உயரம் உள்ளிட்ட திறமைகள் பரிசோதிக்கப்பட்டன. சிறந்த நாய்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதில் உள்ளூர், வெளிமாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரியில் மருத்துவரின் வீட்டில் 180 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி VVB நகரில் மருத்துவர் வடிவேலு என்பவரின் வீட்டில் 150 சவரன் தங்க நகை மற்றும் 2 லட்சம் ரூபாய் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றனர். இதுகுறித்து மருத்துவர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொள்ளை சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே நைனாபுதூரில் உள்ள இசக்கியம்மன் கோவிலில் உண்டியலை உடைத்து இளைஞர் ஒருவர் கொள்ளையடிக்க முயன்றார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் இளைஞரை பிடித்து கட்டி வைத்து அடித்தனர். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் இளைஞரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பெண் குழந்தைகள் தினத்தையொட்டி நடைபெற்ற பாரம்பரிய விளையாட்டுப் போட்டியில் ஏராளமான பெண் குழந்தைகளும் பெற்றோர்களும் பங்கேற்றனர். வீதியோடு விளையாடு என்ற நோக்கத்தோடு புதுச்சேரி கடற்கரை சாலையில் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. தேசிய பெண் குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற இந்த போட்டியை முதல்வர் நாராயணசாமி தொடங்கி வைத்தார். இதில் பரமபதம், பல்லாங்குழி, கயிறு ஆட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன. இதில் ஏராளமான பெண் குழந்தைகளும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். விருதுநகரில் உள்ள சிவன் கோவிலில் 63 நாயன்மார்கள் பிரதிஷ்டையாக அமைத்து 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. விருதுநகரில் மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட ஸ்ரீ மீனாட்சி உடனுரை சொக்கநாதர் கோவிலில் 100 ஆண்டுகளுக்கு முன்னால் 63 நாயன்மார்களுக்கு சிலை வடிவம் கொடுக்கப்பட்டது. 63 நாயன்மார்களின் திருவுருவ சிலை அமைக்கப்பட்டு 100 ஆண்டுகள் ஆனதை ஒட்டி சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இந்த விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டி. இந்தியாவுக்கு வெற்றி இலக்கு 244 ரன்கள். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஜெர்மனியின் கெய்ஷா நகரில் நடைபெற்ற பாரம்பரிய பனிச்சறுக்கு போட்டியில் வண்ணமயமான ஆடைகளை அணிந்தபடி ஏராளமானோர் பங்கேற்றனர். ஜெர்மனியின் ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு இன மக்களின் பாரம்பரிய பனிச்சறுக்கு திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற திருவிழாவின் நாடு முழுவதிலும் இருந்து சுமார் 32 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். 1928ஆம் ஆண்டு முதல் கொண்டாடப்பட்டு வரும் இப்போட்டியை காண ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருந்தனர். பவேரிய இன மக்களின் 2 பேர் மட்டுமே பயணிக்கக்கூடிய பாரம்பரிய பனிச்சறுக்கு வண்டியில் பள்ளத்தாக்கு பகுதிகளில் போட்டியாளர்கள் சறுக்கி வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. பெருநாட்டில் பெய்த தொடர் மழையின் காரணமாக மண்சரிவு ஏற்பட்டு பிரபல ஹோட்டல் ஒன்று இடிந்து விழுந்ததில் 15 பேர் உயிரிழந்தனர். பெருநாட்டில் உள்ள அபான்கே என்ற பகுதியில் இருந்த ஹலம்பிரா என்ற பிரபல ஹோட்டலில் திருமண நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. அப்போது தொடர் மழையால் ஓட்டல் அருகே திடீரென மண்சரிவு ஏற்பட்டது. இதில் பாறைகளும் உருண்டு விழுந்ததால் ஓட்டல் மேல் கூரை இடிந்து தரைமட்டமானது. இந்த விபத்தில் 15 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த 34 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நியூசிலாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 244 ரன்கள் இலக்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்து சென்றுள்ள இந்திய கிரிக்கெட் அணி 5 ஒருநாள் போட்டியில் பங்கேற்கிறது. முதல் 2 போட்டியை கைப்பற்றிய இந்திய அணி 2-0 என்ற முன்னிலை பெற்றுள்ளது. இதனையடுத்து 3வது ஒருநாள் போட்டி மவுண்ட் கானு நகரில் இன்று காலை தொடங்கியது. காயம் காரணமாக போட்டியிலிருந்து தோனி விலகிய நிலையில் விக்கெட் கீப்பர் தினேஷ் கார்த்திக் போட்டியில் சேர்க்கப்பட்டார். டாஸ் வென்ற நியூசிலாந்து முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. நிதானமாக விளையாடிய ராஸ் டெய்லர் 93 ரன்களில் ஆட்டமிழந்தார். 49 ஓவரில் 243 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்களையும் இழந்தது. இந்திய அணி தரப்பில் முகமது ஷமி 3 விக்கெட்களையும், புவனேஸ்வர் குமார், சாஹல், ஹர்திக் பாண்டியா தலா 3 விக்கெட்களையும் வீழ்த்தினர்.
இதனைத் தொடர்ந்து 244 ரன்கள் வெற்றி இலக்குடன் இந்திய அணி விளையாடி வருகிறது. 32 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 3 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்கள் எடுத்துள்ளது. That's the spot too. I see Guptill's in tight at a cover, stopping the little nudge just. சுவிட்சர்லாந்தில் நடைபெற்ற பனி சைக்கிள் போட்டியில் ஜெர்மனி சுவிட்சர்லாந்து வீரர் வீராங்கனைகள் வெற்றி பெற்று கோப்பையை தட்டி சென்றனர். சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் நடைபெற்ற இந்த பனி சைக்கிள் பந்தயம் 4 நாட்கள் நடைபெற்றது. இப்போட்டியில் பங்கேற்றவர்களுக்கு 130 கிலோமீட்டர் தூரம் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. சுமார் 4000 மீட்டர் உயரத்திற்கு மலையேற்றமும் போட்டி விதிமுறைகளாக வகுக்கப்பட்டிருந்தது. இப்போட்டியில் ஆண்கள் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் ரமோன் லானர் முதலிடம் பிடித்தார். இவர் 4வது நாளன்று பந்தய தூரத்தை 4 மணி நேரம் 50 நிமிடங்கள் 57 வினாடிகளில் கடந்து கோப்பையை தட்டி சென்றார். இதேபோல் பெண்கள் பிரிவில் ஜெர்மனியின் நாடிகன் டைகர் முதலிடம் பிடித்தார். இவர் 6 மணி நேரம் 7 நிமிடங்கள் மற்றும் 30 வினாடிகளில் பந்தய தூரத்தை கடந்தார். Nog einmal Applaus, Joris Rief gewinnt die letzte Etappe. Applaudieren, das letzte Mal Top 3 der Frauen. Euer Applaus, Ramon Launer gewinnt vor Raphael Gagnier und Daci. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவுகள் முதல் உள் கர்நாடகா வரை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு நிலை நிலவுவதாகவும் இதன் காரணமாக தமிழகத்தின் ஓரிரு மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக விருதுநகரில் 3 சென்டிமீட்டர் மழையும் மதுரை சோழவந்தான் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவின் தாக்கம் குறைந்து காணப்படுவதாகவும் அடுத்த 2 நாட்களுக்கும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 7வது நாளாக தொடரும் ஜாக்டோ ஜியோ போராட்டம். அமைச்சர் செங்கோட்டையன் ஆலோசனை. மாணவர்கள் நலன் கருதி பணிக்கு திரும்ப வேண்டும். ஆசிரியர்களுக்கு அமைச்சர் ஜெயக்குமார் வேண்டுகோள். வங்கி லாக்கரை உடைத்து பணம் நகைகள் கொள்ளை. காவல்துறையினர் முனைப்பான விசாரணை. தங்கம் விலை வரலாறு காணாத உச்சம். சவரன் 25,032 ரூபாய்க்கு விற்பனை. இத்துடன் வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் மாலை 5:55 மணிக்கு வேந்தரின் அந்தி மாலை குறுஞ்செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.